விழித்து ஜெபிக்க ஆளில்லாமல் சபைகள் உறங்குதே. காலம் நேரம் ஒவ்வொரு நாளும் விரயமாகுதே. விழித்து ஜெபிக்க ஆளில்லாமல் சபைகள் உறங்குதே. காலம் நேரம் ஒவ்வொரு நாளும் விரயமாகுதே. எப்பா பீராவே எழும்பிடு, சபைகளுக்காய் போராடி ஜெபித்திடு. எப்பா பீராவே நீ எழும்பிடு, சபைகளுக்காய் போராடி ஜெபித்திடு. நான் எழும்பும் அளவும் இந்தியாவின் கிராமங்கள் பாலாய் போகின்றதே தேவனே, பாலாய் போகின்றதே தேவனே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டிய தலைப்பு, எதற்கெல்லாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், எதற்கெல்லாம் விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் விழித்திருப்பதினாலே, விழித்திருந்து ஜெபிப்பதினாலே என்னென்னலாம் நன்மைகள் நமக்கு வருகிறது என்று சொல்லி இந்த வேத பகுதிகளில் நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தை நாம் வீணடித்து விடாமல், சமையலில் கண்ணும் டிவியில் இல்லாமல் சற்று உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம்தான் ஆண்டவராகிய இயேசு என் மூலமாக உங்களிடத்தில் பேச இருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது பலவிதமான நன்மைகளை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் டிவியை கூட சில பேர் ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க. சற்று உங்களுக்காக தான் தேவன் பேச இருக்கிறார். மகனே, மகளே, டிவியை ஆஃப் பண்ணுவதனால நீங்கள் தேவனுடைய அன்பை சுதந்திரிக்கலாம் என்று நினைக்க வேண்டாம். அல்லது பெரிய ஒரு ஊழியக்காரர் செய்து கொடுப்பார், அதை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி என்ன விட வேண்டாம். பரலோக ராஜ்யத்தை இழக்க வேண்டாம். அந்த பெரிய ஊழியர்களும் எங்களை போன்ற சிறுவர்களாக, சிறியவர்களாக இருந்தவர்கள்தான். வார்த்தையில் எப்படி கையாள வேண்டும், எப்படி செய்தி கொடுக்க வேண்டும் தெரியாமல் இருந்தவர்கள்தான். ஆனால் நாளடைவில் அவர்கள் மேல் தேவனுடைய கிருபை இருந்ததினாலே இன்றைக்கு ஆண்டவருக்காக பயன்படுகிற பாத்திரங்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுகிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுகிறது. அல்லேலூயா. ஒரு முறை கானாவூர் கல்யாணம் என்ற சம்பவம் நாம் எல்லாருக்கும் தெரியும். உண்மை சம்பவம், தெரிந்தது ஒன்றே. அப்பொழுது தன்னுடைய தாயார் மரியாள் திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது என்று போய் இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார்கள். அப்பொழுது இஸ்ரீயே, எனக்கும் உமக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படி என்று சொல்லுகிறார். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலை எப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்லுவார். ஆனால் அந்த காலகட்டம் அப்படியே வந்து கொண்டிருக்கிற அந்த தருணத்துல ஒரு முறை சொல்வார், என் வேலை வந்து விட்டது, புறப்படுங்கள் என்று சொல்லுவார். இப்ப இங்க பார்க்கும்போது மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டார். இவருடைய வேலைய மறிக்கும்படியாக வந்ததுதான் வேலை. பிதா ஒரு முறை சீடர்களிடத்தில் சொல்லுகிறார், எனக்கு ஒரு போஜனம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. என்ன போஜனம்? அவர் ஆவியிலையும் ஆத்துமத்திலை சரீரத்தின் மூலமாக மறிக்க வேண்டும். அதுதான் அவருடைய போஜனமாக
இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கிற வேலை இருந்தாலும் கூட கெட்செமனே தோட்டத்தில் அந்த சம்பவங்களை நினைத்து பார்க்கும்போது அவரால் தாங்க கூடாத ஒரே ஒரு ஆத்தும வாரம், மரண துக்கம் கொண்டாடுகிறது போல இருக்கிறதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ என்ன சொல்றேன்னா, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுகிறது. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் வியாதியோட, போராட்டத்தோட, கஷ்டத்தோட மருத்துவமனைகளில் நீங்கள் வைத்திருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு பிரியமானவர்கள் மரிக்க போகிறார்கள், மரித்து விட போகிறார்கள். எப்பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கேட்க போகிறேன், இவ்வளவு பெரிய வார்த்தை என்னால் எப்படி தாங்க முடியும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால், இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விழித்திருந்து, என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் இருக்கிறபடினால நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே நேரத்துல 37வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, அதே அதிகாரத்துல 14வது அதிகாரத்துல, பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க என்ன செய்ய, விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க பார்க்கும்போது யோவான், யாக்கோபு, பேதுரு 3 பேரும் அங்கே போகிறதாக அழைத்து கொண்டு போனார். ஆனால் இவர்களுடைய தூக்கம், எப்பொழுதும் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுதும் இந்த 3.5 ஆண்டுகள் செய்த ஊழியம், சீமோனை கூப்பிடும்போது, அடுத்து யாக்கோபை கூப்பிடும்போது, யோவானை கூப்பிடும்போது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, அல்லேலூயா, மனுஷரை பிடிக்கிறவர்களாக உங்களை ஆக்குவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? பேதுருவை அழைக்கும் போது, யாக்கோபையும் யோவானையும் அழைக்கும் போது, வாங்க, இது முதற்கொண்டு மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன். அப்ப இந்த 3.5 ஆண்டுகளும் இயேசுவோட கூட இருந்தவர்கள். அவர் எங்க போனாலும் குறிப்பாக 12 நபர்கள் இருந்தார்கள். அதுல மிக முக்கியமானவர்கள் பார்க்கும்போது இந்த 3 நபர்கள். இந்த 3 நபர்களை அழைத்து கொண்டு மரணத்துக்கு துக்கம் கொண்டாட, அந்த துக்கம் அதிகரித்து கொண்டு இருந்தபடினால அவர் செபிப்பதற்கு அவர் போகிறார். இந்த 3 நபர்களையும் அழைத்து போகிறார். அப்ப இவருடைய கண்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு துக்கம், அதாவது கண்கள் எப்படி இருக்குதுன்னா, துக்கம், அப்படியே தூக்கத்தால நிறைந்ததாக இருந்தது. அல்லேலூயா. நாமும் திருப்பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால அந்த நாட்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழாக்கள் என்று சொல்லி வைப்பார்கள். அது மாதா கோவிலாக இருக்கலாம், மற்ற பிற கோயில்களும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் திருவிழாக்களை வைத்திருப்பார்கள். நாம் இயேசு அறியாத சமூகத்தில் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களோடு தான் நாம் இருந்தோம், அவர்களோடு தான் நாம் கூட இருக்கிறோம். அப்படி இந்த திருவிழா நாட்களில் நான்லாம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது பக்கத்து கிராமத்தில் திருவிழாக்கள் வைத்திருப்பார்கள். அப்போ அந்த நைட்டு நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு என்னோட வளர்ந்த சிறு பிள்ளைகளும் போவார்கள், சில நபர்களும் போவார்கள். அவர்களோடு கூட நானும் போக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுவேன், இருப்பேன். ஆனால் சாப்பிட்ட உடனே தூங்கிடுவேன். என்னாச்சு, இரவில் சாப்பிட்ட உடனே தூங்கிடுவேன். தூங்கிட்டு காலையில் எழுந்து பார்த்தா எல்லாரும் இந்த பலூனோட, அந்த பிபி, அந்த இதெல்லாம் காரியத்தை பொருள்களோடு வருவார்கள். ஐயோ, நம்மளால் போக முடியவில்லையே என்று சொல்லி என்ன செய்வோன்னா இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு தூக்கம் நிறைந்த இயேசுவோட கூட இந்த 3 சீடர்களும் எப்பொழுதும் நடைபயணம். இன்னைக்கு பைக் இருக்கா, நான் ஊழியத்திற்கு வருகிறேன், பைக் இருந்தால் நல்லது, கார் இருந்தால் நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அல்லேலூயா. அல்லது சௌகாரியங்கள், காசு இருக்கா, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா, 5000 கொடுக்குறீங்களா, நான் ஊழியத்திற்கு போகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் பின்மாற்றத்திற்கும் அநேகர் ஊழியத்திற்கு போகாமல் இருக்கிறதையும் நம்மால் காண முடிகிறது. அதே வேளையில் இங்கே பார்க்கும் அவர்கள் கண்கள் தூக்கத்தினால நிறைந்தபடினால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த சம்பவங்களை பார்க்க முடியலை. கிறிஸ்து இயேசு வருகிறார்,
அவர்கிட்ட பேதுருவிடத்துல சொல்லுகிறார், 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு 38வது வசனத்துல சொல்றார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அந்த 1 மணி நேரம் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுகிறார், சோதனைக்கு உட்படாமல். எதற்கெல்லாம் நம்ம தலைப்புகளில் பார்க்கிறோம், விழித்திருக்க வேண்டும். சோதனைக்கு உட்படாமல் நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டுமா? ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அல்லேலூயா. இப்போ நாங்களும் கூட இந்த ஊழியத்தை, சண்டே சர்வீஸ் ஊழியத்தையும் முடித்து விட்டு பின்பு இந்த ஊழியத்திற்கு நாங்கள் புறப்பட்டு சென்று வந்திருக்கிறோம். எங்களுக்கு ட்ரெயின்லையும் நாங்கள் ஆயத்தமாகி நாங்கள் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போ இந்த ஊழியங்களை ரொம்ப ஒரு சோர்வாக தான் இருக்கிறது. ஆனாலும் கூட என்ன சொல்கிறாருன்னா, 1 மணி நேரம் நீங்கள் விழித்திருந்து சோதனைக்கு உட்படாமல் நீங்கள் இருப்பீர்களானால், விழித்திருந்து ஜெபிப்பீர்களானால் அது நல்லது என்று சொல்லுகிறார். ஆவி உற்சாகம் உள்ளது தான். சில பெண்களுக்கு நான் சொல்லுகிற அறிவுரைகள் என்னவென்றால், நம்ம சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா, சில வேலைகளை போய் அங்கே வந்து நம்ம ஊழியங்களை என்ன செய்யலாம், நம்ம ஜெபம் பண்ணணும், நைட்டில் ஜெபம் பண்ணணும், காலையில் ஜெபம் பண்ணணும், அல்லது இந்த வேலையை முடிச்சுட்டு ஜெபம் பண்ணணும்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி நிறைவேற்றவே முடியவில்லை. நிறைவேற்ற முடியாமலும் இருக்கிறதாக நம்ம என்ன செய்ய முடியுது, காணப்படுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அல்லேலூயா. சோதனைக்கு உட்படாமல் என்ன செய்ய வேண்டுமா? ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சம்தான் பலவீனமானது என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் சில வேலைகளை முடிச்சுட்டு போய் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஜெபமே பண்ண முடியாது. எத்தனையோ சூழ்நிலைகள் என்ன செய்யுது, நம்ம ஜெபத்தில் தரிக்கக்கூடாதபடி, ஜெபத்தில் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதபடி, திறப்பில் இருந்து ஜெபிக்கக்கூடாதபடிக்கு, மன்றாடி ஜெபிக்கக்கூடாதபடிக்கு சில தடைகள் என்ன செய்கிறதுனா நமக்கு முன்னாடி நிற்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அக்காலத்திலே நீங்கள் அறியாததினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எக்காலத்தை அல்லேலூயா, தேவன் வருகிற காலத்தை நம்ம அறியாதபடினால, அல்லது ஆபத்து விபத்து நமக்கு வருகிற அந்த காலத்தை நம்ம அறியாதபடினால, நம்ம நல்லா இருக்கும்போதே ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நல்லா இருக்கும்போது நல்ல ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அல்லேலூயா. சில வேலைகளில் பார்த்திங்கன்னா ஊழியர்கள் சொல்லுவார்கள், ஜெப வேலைகளில் எந்த இடத்துல பலவீனமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் கையை வையுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி சொன்னார்கள், ஏதோ ஒரு வியாதி என்று சொன்னால் ஒரு இடத்துல நான் கையை வைத்து ஜெபிக்கலாம், ஆனால் எனக்கு தலை உச்சி முதல் உள்ளம் கால் வரை எனக்கு எத்தனையோ பலவீனங்கள் இருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது 2 கைதானே, நான் எப்படி எல்லா இடத்தையும் நான் வைத்து ஜெபிக்க முடியும் என்று சொல்லி அழுது புலம்பினார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறுவர்களாயிருக்கிறீர்களா? இப்பொழுதே ஜெபம் பண்ணுங்கள். வாலிபர்களாய் இருக்கிறீர்களா? உங்கள் பரிசுத்தத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிறீர்களா? சந்தோஷமாக ஜெபம் பண்ணுங்கள். என திருமணத்திற்கு பிறகு மனைவி கணவனை பிரியப்படுத்தவும், கணவி மனைவியை பிரியப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகி போகிறதற்கு முன்பதாக நீங்கள் இப்பொழுதே இரவும் பகலுமாக நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்களுக்கு கிடைக்கிற பார்ட்னர் எப்படி இருப்பார்களானால், வாங்க ஜெபிக்கலாம் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு குடும்பமாக உங்கள் குடும்பத்தை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதே நேரத்தில் நான் வயதாயிட்டேன், நான் எப்படி இரவும் பகலும் ஜெபிக்க முடியும், அல்லது நான் எப்படி ஜெபிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. நீங்கள் இருக்கிற நிலைமைகளிலே உங்களுக்கு ஞாபகம் மறந்து போகிறதற்கு முன்பதாக அல்லேலூயா, உங்கள் பற்கள், அதாவது உங்களுடைய பல்
கொட்டுவதற்கு முன்பதாகவே தேவனை துதிப்பதற்கு நீங்கள் எப்படி இருக்கணுமோ ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் சிறியவர் என்று பார்க்கவில்லை, முதியவர் என்று பார்க்கவில்லை. அவர் எல்லாரையும் ஒரே சமமாக நாம் எப்படி துதித்தாலும் எப்படி ஆராதித்தாலும் அதில் ஒரு மனம் இருக்கிறதா என்று சொல்லி நாம் நினைத்து பார்த்து நாம் ஜெபிப்போமானால் உங்களுடைய ஜெபத்திற்கு தேவன் பதிலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே வேளையில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல, அதாவது வரப்போகிற கோபாக்கினிகளுக்கு தப்பித்து கொள்ளும்படிக்கு அல்லேலூயா என்ன செய்ய வேண்டுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டுமா? ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமத்துல நம்ம மனிதர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுங்க, அதாவது முடிவு பரியந்த நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். நான் 11 வயதுல ரட்சிக்கப்பட்டேன், 20 வயதுல ரட்சிக்கப்பட்டேன், அல்லது என்னுடைய தாய் தகப்பன் கிறிஸ்தவர்களாக இருந்தார், நான் பிறக்கிறதற்கு முன்பதாகவே கிறிஸ்தவள் என்று சொல்லி மார்பு தட்டி கொண்டிருக்கிற காலம் அல்ல. அதே நேரத்தில் நம்ம இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாவங்கள் எப்பொழுதும் நம்மை சுற்றி 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 கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமாக நம்மளை என்ன செய்து அடைத்து கொண்டிருக்கிறது. நாம் அதற்கு தப்பித்து கொள்வதற்காகவும் அதே நேரத்தில் நாம் தகுதி உள்ளவர்களாக இயேசுவுக்கு முன்பதாக நிற்க நாம் தகுதி உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டுமா? விழித்திருந்தும் ஜெபிக்க வேண்டும் என்ற ஆலோசனையும் தேவன் தருகிறார். எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து நாம் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சமூகத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஏன் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, நாம் முதலாவது தகுதியுள்ள பாத்திரங்களாக இருப்பதற்கும் அதே நேரத்தில் நம்முடைய தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கவும் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது இரவும் பகலுமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, இரவும் பகலும். அதுல கூட ஒரு கேப் விடுகிறது, ஒரு பிரேக் உண்டாகிறது. ஆனா இங்கே பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், இடைவிடாமல். இன்னைக்கு நம்மளுடைய ஜெபங்களில் கூட கொஞ்சம் டீ பிரேக் கொடுக்குறோம், சாப்பாடு பிரேக் கொடுக்குறோம், அல்லது கொஞ்சம் என்ன செய்ய, கொஞ்சம் லெஷர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரேக் விடுகிறோம். ஆனா இங்கே பார்க்கும் பொழுது பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நம்ம என்ன ஜெபம் பண்ண வேண்டும்? அதே நேரத்தில் இன்னொரு ஜெபமும் இருக்கிறது, என்னை ரட்சித்தாரே அப்படிங்கிற ஜெபமும் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் எனக்காக மன்னவராகிய இயேசு இந்த மண்ணுக்கு வந்தாரே, நம்மை போல உங்களைப் போல நாம் எப்படி பிறந்தோமோ அப்படியே இயேசு என்ன செய்தார்னா இந்த பூமிக்கு வந்தாருங்க. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் பிறக்கப்பட்ட இருந்தாலும் கூட அவருடைய பிறப்பை பார்க்கும்போது உங்களைப் போல என்னை போல பிறந்தாருங்க. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக, மனசாட்சி உடையவர்களாக, ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாக, அல்லேலூயா, அதே நேரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்ம எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1 பேதுரு 4:7 நம்ம வாசிப்போம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இங்கே பேதுரு சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறவன தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர். இன்னைக்கு ஒரு தெளிவில்லாமல் நம்ம இருக்கிறோம். ஒரு காரியத்தில் விழுந்து போய் விடுகிறார்கள், எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறார்கள். இன்னைக்கு உண்மையிலே சொல்லணும், மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் எல்லா காரியத்திலையும் ஒரு பாவம் செய்வதற்காக சரி, மனம் திரும்ப எல்லா காரியத்திலையும் ஓரளவுக்கு காண முடிகிறது, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே காரியத்தில் விழுந்து போய் விடுகிறார்கள். அதாவது முதிர்ந்த, அதாவது உடன் ஊழியர்களும் சரி, ஊழியக்காரவங்களும் சரி, ஊழியக்காரருடைய பிள்ளைகள் விழுந்து போய் விட அப்படின்னா என்ன தெரியுங்களா?
இந்த பெண் பார்க்கிற விஷயத்துல, மாப்பிள்ளை திருமண விஷயத்துல விழுந்து போகிறவர்களாக இருக்கு. உலகத்தை போல அல்லது உலகத்தின் இச்சை ஆசைகளுக்கு இணங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா விழுந்து போய் விடுகிறார்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அழகா இருக்கிறானா, நல்ல பணக்காரர்களாக இருக்கிறார்களா, வசதி வாய்ப்பாக இருக்கிறார்களா, இவர்களை கட்டினா என் பிள்ளை சந்தோஷமா இருப்பாளா, அல்லது எனக்கு கொடுத்து என்னை ஆதரிப்பாளா, அல்லது எப்படியாகிலும் நம்முடைய பெண்ணை அவர்களுக்கு கொடுத்தால் அல்லது மாப்பிள்ளையை எடுத்தால் அந்த சொத்து நம்முடைய பிள்ளைக்கு என்ன செய்து வந்துவிடுமே என்று சொல்லி இப்படி பொருளாசைகளால். அல்லேலூயா. இன்னொன்று ஜாதி. என் ஜாதியில நான் போய் கிறிஸ்தவர்களே, இயேசுவுக்கு பிரியமானவர்களே, மனம் திரும்பாதவர்களே, மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். எதற்கெல்லாம் விழித்திருக்க வேண்டும்? நீங்கள் ஜாதியையும் ஜனத்தையும் பார்த்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையின்படி இங்கே பார்க்கும்போது பாதாளம் நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது. நாம் இயேசுவுக்காக இயேசுவை பிரியப்படுத்த வேண்டும். நாம் இயேசுவை மறுதலிப்பதற்கு சமம். என் இனம், என் ஜாதி, என் மதம் என்று சொல்லி நீங்கள் பெண் எடுப்பீர்களானால் நீங்க உங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இதுல இந்த காரியத்தில் அதிகமான கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்ல மாட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஜாதி, தன்னுடைய ஜாதி, நீ எந்த ஜாதியா இருந்தா என்ன, அல்லேலூயா, நான் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒரு உணர்வு, ஒரு ரட்சிப்பு, ஒரு அறிவு, ஒரு ஞானம் உனக்குள் இல்லாமல் இருப்பது என்ன? அல்லேலூயா. இந்த காரியத்துல என்ன செய்யறாங்கன்னா எல்லாரும் விழுந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். திருமணத்தையும் செய்து வைத்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அழுகிறார்கள். சில ஊழியர்கள், சில முதியவர்கள் சில காரியத்தை சொல்லுவார்கள். வேண்டாம், இந்த பெண் வேண்டாம், இந்த மாப்பிள்ளை வேண்டாம், இது உன் குடும்பத்திற்கு ஒத்து வராது என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் அதெல்லாம் அவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள். அவங்க திருமணம் முடிந்த பிறகு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஐயோ ஏனோ தெரியவில்லை, ஐயோ என் போதகருடைய சொல்லை நான் கேளாமல் போய்விட்டேனே என்று சொல்லி பரிதபிக்கிறவர்கள் இன்றைக்கு உண்டு. அதே நேரத்தில் எனக்கு ஏசப்பா சொல்லியிருக்க மாட்டாரா? எப்படி சொல்லுவாரு? மீண்டும் மரியாளுடைய வயிற்றில் பிறக்க வேண்டுமா, அல்லது மீண்டும் உங்களுக்காக பாடுபட வேண்டுமா, அல்லது அந்த யூதர்கள் காரி துப்பினார்களே, கொட்டினார்களே, அறைந்தார்களே, சிலுவையை இயேசு சுமந்தாரே, காயங்கள் பட்டாரே, அப்படி மீண்டும் உங்களுக்கு வர வேண்டுமா? பிரியமானவர்களே, லாசருங்கிற சம்பவத்தை நமக்கு தெரியும். அந்த ஐஸ்வர்யவானுடைய சம்பவத்தை நமக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறார், இந்த லாசருவை அனுப்பும். அங்கேயே அவன் அற்பமாக எண்ணப்படுகிறான். அதே நேரத்தில் இந்த லாசரு போய் சொன்னா என் 5 சகோதரர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவா இருக்குமே என்று சொல்லி ஆபிரகாம் இடத்தில் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் இடத்தில் தேற்றப்படுத்தப்படும் போது சொல்லுகிறார். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், இல்லப்பா, இல்ல, அல்லேலூயா, இல்ல, மோசேக்களும் எலியாக்களும் என்னுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சொல்லை கேட்டு மனம் திரும்பினால் கேட்கட்டும், இல்லைன்னா எப்படியே போகட்டும் என்று சொல்லி தேவனு, அப்ப நீங்க மீண்டுமா இயேசுவை பிறக்க வைப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அல்லது இயேசு சொல்லுவார் ஊழியக்காரர்கள் மூலமாக, அல்லது யாரோ ஒருவர் மூலமாக சொல்வார். ஏன் சொல்லுகிறார்? ஏன் உங்களுக்கு நிதானம் இல்லை? ஏன் விழித்திருந்து ஜெபிக்கவில்லை? ஏன் அவர்கள் சொன்ன காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கொண்டு போகவில்லை? அன்றைக்கு நீங்கள் அவர்களை அற்பமாக எண்ணினீர்கள். இன்றைக்கோ அவர்கள் சொல்லை நான் கேளாமல் போயிட்டேனே, என் பிள்ளையை கட்டி கொடுத்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேனே, துக்கப்படுகிறேனே என்று சொல்லி கலங்குகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும்போது 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, எப்பொழுதும் என்ன செய்யணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, நீங்கள் தெளிந்த கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனை ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற, அவருடைய அச்ச அடையாளங்களை ஏற்றுகிற, அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொருளாசையோ இந்த பூமிக்குரிய ஆசையோ உங்களை பற்றி பிடிக்குமானால் தேவன் வரும்போது எப்படி உங்களால
நிலை நிற்க முடியும். அதே நேரத்தில் இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் மத்தியில எப்படி உங்களை உயர்த்தி தேவன் அழகு பார்க்க முடியும்? இல்லை பிரியமானவர்களே, தேவனுக்காக வைராக்கியமாக தெளிந்த புத்தியுள்ள விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், இடவிடாமல் ஜெபிக்க வேண்டும், இரவும் பகலுமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு வேடிக்கை பார்க்கிற கிறிஸ்தவர்களாக, இன்னைக்கு வெக்கம் கட்ட கிறிஸ்தவர்களாக, அல்லது கிறிஸ்துவத்திற்கே வெக்கத்தை உண்டாக்குகிற நபர்களாக நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஏன் உங்களை ரட்சித்தார்? எதற்காக ரட்சித்தார்? நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தவும் ஆத்தும ஆவேசம் சாட்சி உள்ளவர்களாக இருப்பதற்குத்தானே. இன்றைக்கு அநேகர், இன்றைக்கு புதிய விசுவாசிகள் ஏன் சர்ச்சுக்கு வருகிறது இல்லை? ஏன் ஆலயத்திற்கு வருவதில்லை? ஏன் தரிப்பதில்லை? அந்த பழைய விசுவாசிகளை பார்த்து அவர் லீவு போட்ட நானும் லீவு போடுகிறேன். எதற்கு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்பதற்கு, கல்யாணம், காது குத்து, மற்ற விசேஷங்களுக்கு செல்லுகிறார்கள். பழைய விசுவாசி என்று சொல்லக்கூடியவர்கள் அற்ப விசுவாசிகளே, இருதய கடினம் உள்ளவர்களே, மந்த அறிவு உள்ளவர்களே, இயேசுவுக்காக ஏன் இயேசுவை அவமாக்குகிறீர்கள்? இயேசுவின் நாமத்தை ஏன் வீணிலே வழங்கி கொண்டிருக்கிறீர்கள்? விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். பவுலை பாருங்கள், அவர் எப்படிப்பட்ட பெரிய வசதி வாய்ப்புகளிலும் அவர் கல்வியிலே சிறந்தவராகவும் இருந்தார். ஆனால் இயேசுவுக்காக குப்பையும் சாம்பலுமாக அவர் எல்லாவற்றையும் எண்ணிவிட்டு இயேசுவுக்காக அவர் கடைசி காலங்களில் வாடகை வீட்டில் இருந்து மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் கப்பலேறி என்ன செய்ய கைதியாக கொண்டு போகப்பட்டார். இயேசுவுக்காக வைராக்கியம் நின்றபடினாலே கேப்டனாக செயல்பட்டார். அவருடைய விசுவாசமும் சாட்சியுள்ள வாழ்க்கையும் எங்கே? உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சியும் எங்கே? ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம். இன்றைக்கு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டு நீங்கள் போய்விடுங்கள். உங்கள் நிமித்தம் இந்த தேசம் பாழ்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் நிமித்தம் வீணடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீர்களானால் சில பேர் பார்த்தீங்கன்னா, இது கெட்ட காரியம் என்று சொல்லியும், இது கெட்ட நபர்கள் என்று சொல்லியும் கூட்டாளி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில கட்சிகளிலும் சில நபர்களிடத்திலும் சில வசதி உள்ளவர்களிடத்திலையும் அடிபணிந்து அடிமைகளாக இருக்கப்படுகிறார்கள், விற்கப்படுகிறார்கள். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பாரா? உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. தப்பித்து இன்னைக்கு விழித்திருங்கள். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, குடும்பத்தார, பிள்ளைகளே, வாலிபனே, இன்றைக்கு மனம் திரும்பு. இன்னைக்கு விழித்திரு. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் வந்து நின்று கொண்டு சுரேஷ், சதீஷ், டேவிட் என்று கூப்பிட மாட்டார். மாறாக ஹேனாவையும் பர்னபாசையும் தேவன் வைத்திருக்கிறார். இந்த சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படியும் போது தேவன் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சிக்கிறீர்களோ? ஹல்லேலூயா. செத்து போன டேவிட் இல்லைங்க, டெட் பாடி. ஹல்லேலூயா. எப்படி இருக்க பிரியப்படுகிறீர்கள்? ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பரணம். முடிவுக்காக காத்திருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு பல லட்சங்கள் கோடிகளை செலவு செய்து திருமணங்களை செய்கிறார்கள். எண்ணி 3 மாதத்திற்குள்ளாக கசப்புகளும் வெறுப்புகளும் வந்து டைவர்ஸ்ல கொண்டு விடுகிறார்கள். ஐயோ என் கிறிஸ்தவமே, என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு ஐயோ ஐயோ. திருமணத்துக்கு முன்பதாக பார்த்தறிந்து இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா, தேவனுடைய குடும்பத்தை, தேவனுடைய குடும்பமா, தேவனுக்காக வைராக்கியம் நிற்கிறவர்களா என்று அறிந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்துங்கள். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன். அதே நேரத்தில் விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா.
என் சகோதரன் பவுலை போன்று, என் சகோதரன் தாவீதை போன்று, என் சகோதரன் நெகேமியாவை போன்று, என் சகோதரன் எஸ்ராவை போன்று, என் சகோதரன் எஸ்தரை போன்று, என் சகோதரி ரூத்துவை போன்று, என் சகோதரி தெபோராளை போன்று இல்லையப்பா. எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்கப்பா. முதலாவது நாங்களாகாது என்று சொல்லாதபடிக்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தையும் கிருபையும் தாருங்கப்பா. சிறப்பில் நின்று ஒரு மனிதனை தான் தேடுகிறீர். அதை ஆண்டவரே எங்களை ஆண்டவரே தகுதி உள்ள பாத்திரமாக எங்களை நிறுத்தும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்ட என் அன்பு சகோதரனின் சகோதரி இன்றைக்கு மனம் மாறுவார்களாக அப்பா, மனம் மாறுவார்களாக அப்பா. நெகேமியா எங்கே? ஏசாயா எங்கே? மோசே எங்கே? அப்பா. எலியா எங்கே? எலிஷா எங்கே? இயேசுவே வைராக்கியமாய் நின்ற 11 சீடர்கள் எங்கே? அப்பா இல்லையப்பா. சுகபோகமாய் வாழ்வதற்குத்தான் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்களே ஒழிய இயேசுவுக்காக கல்லையும் மேடையும் ஆண்டவரே மலைகளையும் பெயர்க்கத்தக்க விசுவாசம் இல்லாமல் மந்த இருதயம் உள்ளவர்களாயிருந்து, அசதியாய் சோர்வாயிருந்து ஆண்டவரே எல்லாத்தையும் வீணடிக்கிறார்களே. இவர்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் ஆண்டவரே. நான் மாத்திரமல்ல, என்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பரிதவிக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமல்ல, பிதாவின் வலது வருஷத்துல வீற்றிருந்து இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவராக இருக்கிறீங்களப்பா. நன்றி உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன்.